Welcome viewers. In this video, we go through about tenses. இப்போ டென்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். இப்போ அதுக்கு பேசிஸாக இருக்குது டென்ஸ். அந்த டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்ஸ் அப்படின்னா என்ன? பாருங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். The term tense denotes the time of action or event. They show when the work is done. இப்போ நம்ம இந்த டென்ஸ் எதை நம்ம குறிக்குது அப்படின்னா, ஒரு செயலுடைய காலத்தை குறிக்குது. ஒரு செயல் எப்போ நடக்குது, இல்லை ஒரு நிகழ்ச்சி ஒரு செயல் எப்போ நடக்குதுன்றது தான் குறிக்குது டென்ஸ். அல்லது அந்த வேலை நடந்துட்டு இருக்கா, நடந்து முடிஞ்சிருச்சா, அந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட வேலையோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பற்றி அதனுடைய நேரத்தை பற்றி சொல்கிறது தான் டென்ஸ்னு சொல்லுவோம். நம்ம அதை இதில் 3 விதமாக நாங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏ அப்படின்னா, ஐ சிங் எ சாங் டு ப்ளீஸ் மை சைல்டு. ஐ சிங் எ சாங். இப்போ அதில் சிங் அப்படின்றது எந்த டைம் குறிக்குது? ப்ரெசன்ட் டைம் குறிக்குது. ப்ரெசன்ட் டைம்னா என்ன? ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைய ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். பாடுகிறேன் அப்படின்னா தொடங்கியாச்சு, நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது முடியலையான்றது சொல்லலை என்னால், ஆனால் டைம் மட்டும் சொல்லுது. ஐ சேங் த சாங் எஸ்டர்டே ஆல்சோ. இங்கே சேங் அப்படின்றது பாருங்க, இது பாஸ்ட் டைமை குறிக்குது. அப்போ நேற்றும் இந்த பாடல் நான் பாடினேன். ஐ சிங் அப்படின்னா பாடுகிறேன் ஆயிடுது. ஐ சேங் அப்படின்னா பாடினேன். அப்போ அந்த டைம் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போனது குறிக்குது. அப்போது இந்த வேர்ப் ஆனது denotes the time of action of or event which is completed. The action is completed. முடிஞ்சு போன ஒரு நேரத்தை குறிக்கிறது. சி பாருங்க, ஐ ஷல் சிங் another song tomorrow. நாளைக்கு இதே போல இன்னொரு சாங் பாடுவேன். ஷெல் சிங் பாடுவேன். அப்போ அந்த ஷெல் சிங் அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் டைம் குறிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டென்ஸில் ஒன்று நிகழ்வது, நிகழ்ந்தது, இனிமேல் நிகழப்போவது, நிகழும் சொல்லுவாங்க இல்லையா? ஆக இந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய, நேரத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வினைச்சொல், ஒரு வெர்ப் அப்படின்னா அதனுடைய முழுமையான ஒரு நிகழ்ச்சியோ ஒரு செயலோ நம்ம டென்ஸ்னு சொல்கிறோம். ஆக டென்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் காலங்கள், டென்ஸ்னா காலம்னு சொல்லுவோம். இந்த காலம் அப்படின்றது தமிழ் இலக்கணத்தில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஆங்கிலத்தில் அதே போல தான் பார்த்தோம்னா நிகழ்காலம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் இதில் வித்தியாசமாக நம்ம என்ன பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு காலத்தை பற்றி டீப்பாக பார்க்கலாம். முதல்ல டென்ஸ் அப்படின்னான்னு புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. டென்ஸ் அப்படின்னா குறிப்பாக சொல்லும்போது நேரத்தை காட்டும், ஒரு செயலினுடைய நேரத்தை காட்டும், ஒரு நிகழ்ச்சியினுடைய நேரத்தை காட்டும். அப்போ அந்த வேலை செஞ்சு முடிஞ்சுதா, அந்த வேலை செஞ்சு முடிஞ்ச ஒரு வினை முற்று ஒரு நிகழ்ந்த ஒரு, அதாவது பார்த்தோம்னா அந்த ஒரு டென்ஸ் அப்படின்றது அந்த வினைச்சொல் அப்படின்றது நிகழ்ந்து முடிஞ்சது, அதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது. இதை போல தான் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அதை செகண்ட், the tense of a verb shows not only the time of an action or event. இது ஒரு செயலியோ நிகழ்வோ மட்டும் இல்லாமல் ஆல்சோ த ஸ்டேட் ஆஃப் an action referred to. அந்த செயலானது எந்த நிலையில் இருக்குது, எந்த நிலையில் இருக்குன்றதும் இந்த டென்ஸ் குறிக்குது. ஓகேவா? முதல்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா எந்த டைம் அப்படின்றது குறித்தோம். இதுவே இந்த டைம் மட்டும் இல்லாமல் எந்த நிலையில் இருக்குது, ஒரு செயல் எந்த நிலையில் குறிக்கிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷி ரைட்ஸ். அப்போ ஷி ரைட்ஸ் அப்படின்றது என்ன? அவள் எழுதுகிறாள். ஷி இஸ் ரைட்டிங், அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். ஷி ஹேஸ் ரிட்டன், அவள் எழுதியிருக்கிறாள். அப்போ இன் தி சென்டென்சஸ் the verbs show that the action are mentioned simply. இப்போ ரைட்ஸ்ன்னு சொன்னோம்னா said about the completeness, இது முடிஞ்சு போச்சு, ஆர் இன்கம்ப்ளீட்னஸ், இந்த முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்குது. எழுதுகிறாள் அவ்வளோதான், அது முடிஞ்சுதா இல்லையான்றது சொல்லலை, இல்லை முடிஞ்சிருச்சுன்றதும் காமிக்கலை. அந்த என்ன ஒரு அதனுடைய நிலை என்ன அப்படின்னா கம்ப்ளீட்னஸ் ஆர் இன்கம்ப்ளீட்னஸ், அதான் நிலை. ஷி ரைட்ஸ். செகண்ட் பாருங்கள், ஷி இஸ் ரைட்டிங். அப்போ என்ன?
இன்கம்ப்ளீட்னஸ் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்போ எழுதி முடிச்சிட்டாளா? அப்போ இந்த செயலோட நிலையானது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்டில் கோயிங் ஆன். அதான் நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் அன் ஆக்ஷன் சொல்லுவோம் நம்ம. என்னோட ஸ்டேட் என்ன அப்படின்றது. ஓகேவா? டைம் அப்படி என்ன டைம் இது? ப்ரெசன்ட் டைம். இந்த ப்ரெசன்ட் டைமில் ஓகேவா என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்றத சொல்கிறோம் நம்ம. அப்போ ஹேஸ் ரிட்டன் போகிறோங்க. ஹேஸ் ரிட்டன் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த எஃபெக்ட் இன்னும் முடியல. ரெக்கார்ட்லாம் எழுதிட்டோம், ஆனால் இன்னும் அவர் சார் வந்து பார்த்து இன்னும் சைன் பண்ணலை. சைன் பண்ணி முடிச்சுட்டு தான் தூக்கி போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது வந்து பாசன்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஆர் பர்ஃபெக்ட் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசும்போது அந்த நிலை அது முடிஞ்சிருக்கோம், அதனுடைய எஃபெக்ட் இல்லை. பஸ்ஸுக்காக ஒரு பேருந்துக்காக காத்துட்ருக்கோம், ஃப்ரெண்டு வரல. ஃப்ரெண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடி பஸ் போயிடுச்சு. அப்போ ஃப்ரெண்டு வந்து கேட்குறார், பஸ் போயிடுச்சு அப்படின்னு. பஸ் போயிட்டு தான் இருக்கு இல்லையா? இப்போ தான் போயிட்டுருக்கு. அப்போது பஸ் போயிடுச்சு, அந்த எஃபெக்ட் இன்னும் முடியல. பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கோம், பஸ் வந்தது, ஃப்ரெண்டு இன்னும் வரல, பஸ் போயிடுச்சு. அந்த ஃப்ரெண்டு வந்திருக்க வந்து பார்க்குறான், பஸ்ஸும் போயிடுச்சு. அப்போ நம்ம அந்த பஸ்ஸு போன சூழ்நிலையில் அந்த அந்த பஸ்ஸு போன தூசு, அந்த சூழ்நிலை மற்றது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கலை. அப்போ அந்த எஃபெக்ட் இருக்குது, இன்னும் பஸ்ஸு போயிடுச்சுன்ற எஃபெக்ட் இருக்குது. அடுத்த பஸ்ஸு காத்திருக்கும் போது பஸ் போயிடுச்சுன்றது பாசஸ் ஆகிடும். அப்போது இங்கே என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் கூட அந்த எஃபெக்ட் அப்படியே இருந்தது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட். அப்போது அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அப்போ பேசும்போது அது முடிஞ்சிட்ருக்கோம், அதனுடைய விளைவு நம்ம முடியாமல் இருந்ததுன்னா இது வந்து ஹேஸ் ரிட்டன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுமே ப்ரெசன்ட் டைமில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய ஸ்டேட்டை பற்றி சொல்கிறோம். ஓகே, அடுத்து டென்ஸுக்குடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, a verb agrees with its subject in number and person. நம்பர்னு என்ன? சிங்குலர், ப்ளூரல், இதை நம்பர் சொல்லுவோம். ஒருமையா பன்மையான்னு சொல்லுவோம் நம்பர். ஒருமை என்பதும் பன்மை என்பது நம்பர் சொல்லுவோம். அண்ட் பர்சன், பர்சன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா? நம்ம தமிழில் வந்து தன்மையா, முன்னிலையா, படற்கையான்னு சொல்கிறது போல தான். இப்போ அதுக்கு தகுந்தாற் போல் எப்படி நம்ம வந்து அதனுடைய நிகழ்ச்சி ஆக்சிலரி வெர்பாக இருக்கட்டும் இல்லை மெயின் வெர்பாக இருக்கட்டும் எப்படி அமையும்னு பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து நவுன் வெர்ப் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் போட்டு அமைச்சிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த டேர்ன்ஸில் அதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஐன்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அப்படின்னா அதனுடைய ஆக்சிலரி வெர்ப் வந்து ஆம், வாஸ் வரும். ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அது மெயின் வெர்பில் லேர்ன்ட். அதாவது எப்படின்னா இது வந்து அதனுடைய பர்சனுக்கு தகுந்தாற் போல் அந்த வெர்ப் எப்படி அமையுது அந்த மாதிரி தான் டைமை குறிக்கக்கூடியது. ஐ ஆம் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் டைம், ஐ வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டைம், ஐ லேர்ன்ட். இதில் ஸ்டேட்டை பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் மாறும். இங்கே டைம் ஆஃப் ஆக்ஷன்றது வேறு, ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன்றது வேறு. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் பாருங்கள், வீக்கு வந்து ஆர் வேர், மெயின் வெர்பு லேர்ன்ட். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்குது, என்னென்ன மெயின் வெர்ப் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கொடிட்டு காட்டிருக்கோம். இதுவும் வந்து வேர்பில் வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் குறிச்சிக்கிறோம். இதை வந்து டென்ஸில் கண்டிப்பாக முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த டென்சஸ் அப்படின்னா என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து டென்சஸில் 3 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ், ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. இப்போ நம்ம வந்து ரன்னன் மோட்டின் கிராமர் படி பார்த்தோம்னா, அதாவது நம்ம கிளாசிக்கலாக பார்க்கும்போது டென்ஸை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இப்போ வந்து அதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய டைம் இப்போ இருக்கிற மாடர்ன் கிராமர் பார்க்கும்போது ஒன்லி 2 டென்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸு. ஃபியூச்சர் இஸ் நாட் எ டென்ஸ் பட் இட் இஸ் டைம் அப்படின்றாங்க. ஃபியூச்சர்ன்றது வந்து டைமை குறிக்குது. அது வந்து ப்ரெசன்ட் ஃபியூச்சராக இருக்கலாம், பாசிட்டிவ் ஃபியூச்சராக இருக்கலாம். வில் ஷெல் போட்டு சொன்னோம்னா ப்ரெசன்ட் ஃபியூச்சர். அதே உட்டு போட்டோம்னா பாஸ்ட் ஃபியூச்சர். கேன், குட், இது வந்து நம்ம இதே முடிவு எடுத்துக்க முடியாது. மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ப்ரெசென்ட், இது பாஸ்ட் அப்படின்றது மட்டுமே டென்ஸ் வச்சு சொல்ல முடியாது. அது வந்து மாடல்ன்றது அக்கார்டிங் டு மூட் ஆர் ஃபீலிங் வச்சு சொல்ல முடியும். அதனால ஆனால் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நம்ம பாட புத்தகத்தில் டென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 10th பாட புத்தகத்தில் 3 வகையான டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எத்தனை ஃபார்ம் இருக்குது பாருங்கள். சிம்பிள் ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ஃபார்மில் என்ன மாதிரி வெர்ப் வரும்? ப்ரெசன்ட் வெர்ப் வரும். பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் ஃபார்மில் பாஸ்ட் வெர்ப் வரும். ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃபார்மில் ப்ரெசன்ட் வெர்போட வில் ஷெல் சேர்ந்து வரும். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கலாம், ஆனால் தனித்தனியாக பார்ப்போம் நம்ம. ஜஸ்ட் இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன்.
ஒவ்வொன்றுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாருங்கள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். என்ன ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா வெர்போட ஐன் சேர்ந்து வரும். பாஸ்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வித் பாஸ்ட் பி வெர்பு. ஃபியூச்சர் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வித் ஷெல் வில் பி. ஓகேவா? பர்ஃபெக்ட்னா என்ன? பர்ஃபெக்ட் பாருங்க. பர்ஃபெக்ட்னா என்னன்றது வந்து அப்புறம் பர்ஃபெக்ட்ல பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் விட்டு பாருங்க. பர்ஃபெக்ட்ல ஹேவ் ஹேஸோட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வில் ஷெல் ஹேவ் சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்க. இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்து என்ன சேர்ந்துருக்கு பாருங்க, பீன் சேர்ந்துருக்கு. நான் பேச வயசு நம்ம வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லவே இல்லை, ஏன்னா அது இல்லை. அது இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேவ் ஹேஸ் பியோனோட சேர்ந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். என்ன ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லும்போது ஹேடோட பீன் சேர்ந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்தோம்னா வில் ஷெல் ஹேவ் சேர்ந்து பீன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆகவே ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். இப்போ சென்டென்ஸ் ஈஸியாக அமைக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் எடுத்துக்குவோம். ப்ரெசென்ட்டில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்துக்குவோம். ஒரு சென்டென்ஸ் எப்படி அமைக்க முடியும்? I have been living in Dharmaburi for 10 years. I have been living in Dharmaburi for 10 years. ஓகேவா? I have been living Dharmaburi for 10 years அப்படின்றதுக்கும் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் I live in Dharmaburi நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சிம்பிள் ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்டேட் எடுத்தோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஸ்டேட் வந்து I live in Dharmaburi. அதே பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் I have been living Dharmaburi for 10 years. ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுதான் ஸ்டேட்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? இப்போ நீங்கள் வீடியோவை இன்னும் சில டைம் பாருங்கள். அடுத்த நம்ம வந்து ஒவ்வொரு டென்ஸை பற்றி வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.